மக்களே, இந்தியாவுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் இன்னைக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணியிருக்காங்க. 2 மிகப்பெரிய ஜம்பவான்ஸ், அதாவது 100 மீட்டர்லேயும் 400 மீட்டர்லேயும் மிக ஒரு என்ன சொல்கிறது, நினச்சி பார்க்க முடியாத ஒரு டைமிங் ஓடிருக்காங்க. அதாவது குர்விந்தர் சிங் 100 மீட்டரில் இந்தியன் நேஷ்னல் ரெக்கார்ட் 10.09 செகண்ட்ஸ். அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார் நான் என்ன ஓட போகிறேன்றத விஷயத்தை. இதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட். நான் என்ன ஓட போகிறேன்றதை முதல்ல எழுதி வச்சு கொண்டு வந்து அது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது ஒரு யாரும் நினச்ச பார்க்க முடியாத ரேஸ் ஓடிருக்காரு. அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் தம்பி டிகே, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி. அவரும் மிக பிரம்மாண்டமாக எழுதி கொண்டு வந்தார். நானும் 45க்கு கீழே ஓடுவேன், 44 ஓடுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது ஹி பிலீவ்ஸ் ஆன் இஸ் கோச். சொன்னாருங்க ஒரு விஷயம், அதாவது நிறையா பேர்த்துக்கு ஒரு மித்து இருக்குது, ஸ்போர்ட்ஸ்மேன் தே கேனாட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அவர் மிக பிரம்மாண்டமாக ஒரு இங்கிலீஷில் பேட்டி கொடுத்தாரு. அதாவது நான் என்ன பண்ணாலும் அது கோச்சுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் மை கோச்னு சொன்னார். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இவர் தான் ஒரு ஃபஸ்ட் இந்தியன் டு ரன் பிலோ 45 செகண்ட், அதாவது 44 அதுன்னு சொல்லிக்கலாம் நம்ம. 44.98 செகண்ட்ஸ். என் கால் மட்டும்தான் ஓடிச்சு, ஆனால் என்னை ஓட வச்சது யாருன்னு கேட்டால் என்னோடய கோச்சோட பிலீஃப்னால தான் நான் ஓடுனேன். நான் ஓட தான் செஞ்சேன், இது எல்லா க்ரெடிட்டும் கோச்சுன்னு சொன்னார். அதாவது என்ன பண்ணாலும் என்ன கோச்சுக்கு இட் கேனாட் பி எனிதிங் எல்ஸ் அப்படின்றாரு. மிகப்பெரிய கோச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட். இந்த யங் பிளேயர்ஸோட கனவுகள்லாம் நிஜமாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2 இன்ஸ்டிடியூட் தான் சொல்லுவேன் நான். அதாவது ரிலையன்ஸ் அண்ட் JSW எவ்வளோ எஃபெக்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்றது இது மூலமாக தெரிய வருது. எப்போ அவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்களோ அப்போலேருந்து இந்தியன் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு மீட்லேயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மீட்டுன்னு சொல்கிறது ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே ரெக்கார்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸில் 1 மினிட்டில் ரெக்கார்டு சேஞ்ச் ஆனது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த போத் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.